என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்ணாடம் பெருநகரிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த சுதந்திர தின விழாவை நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் அவருடைய குடும்பமெல்லாம் அவருடைய வாரிசெல்லாம் இந்த பள்ளியினுடைய கல்வி வளர்ச்சிக்கு பல வழிகளிலே பல காலங்கள் உதவியாக இருந்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு உங்களுடைய விழாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய இந்த பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே மிக சிறப்பாக பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இரண்டு செய்திதான். நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள், உங்களுக்கு அடுத்த கட்டிடங்கள் அங்கே வர இருக்கிறது என்று, அதை போல நூலகம் இங்கே வர இருக்கிறது என்று சொன்னார்கள். வர இருக்கிறது என்று 3 ஆண்டு வந்துவிட்டது, இன்னும் 2 ஆண்டு தான் இருக்கிறது. அதற்குள்ளாக இரண்டும் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய ஊராட்சியினுடைய காம்பவுண்ட் சுற்றுச்சுவரை சுற்றி சிறப்பாக அந்த சுற்றுச்சுவர் இருக்கிறது, அதை சுற்றி திருக்குறளை எழுத வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இது போன்ற பள்ளிகளிலே சில மாணவர்கள் நம்முடைய பெரிய கோயில் போன்ற இடங்களிலே பொது இடங்களிலே தவறுதலாக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளை அதையும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். இந்த பள்ளியின் மீதும் உங்களுடைய உள்ளாட்சி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.